வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இப்ப எல்லாருக்குமே நோய் வரும். இந்த உலகத்துல பிறந்தாலே உடலில் நோய் வரும். ஏன்னா வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய். முற்பிறவிகள்ல நம்ம செஞ்ச பாவம் சொல்றாங்க முன்வினை. என்ன பாவம் பண்ணோம்னா, ஒண்ணு நமக்கு நாமே பாவம், ஒண்ணு பிறருக்கு சொன்னோம். தனக்கும் பிறருக்கும் செய்த பாவம் தீரும் நன்றும் வினை விதைத்தவன் வினையர். அப்போ உடலில் நோய்ங்கிறது என்னன்னா பாவப்பதிவின் அடையாளம். புரியுதுங்களா? அப்போ அந்த நோய்க்கு வைத்தியம் பண்றான், குணமாயிடுது. சில நோய் குணமாக மாட்டேது. அப்பதான் சொல்றான், நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனோ, யாருக்குரிய நான் கெடுத்தேனோ, எனக்கு நோய் குணமாக மாட்டேங்குது. புரியுதா? அப்பதான் நீ கடவுளை வேண்டுங்கிறான். கடவுளே, புரியுதா? அது வரைக்கும் மருத்துவம் பண்ணுவான். அப்ப எந்த நோய் குணமாகுது, எந்த நோய் குணமாகிறது இல்ல? கேள்வி. இதுதான் நாம் பிறருக்கு செஞ்ச பாவம். என்னன்னா இந்த பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் நான்குக்கும் பேராசைப்பட்டு ஐந்தில் அளவு முறை மீறி நாம் நம்முடைய உயிர் சக்தியவே இழந்துட்டோம். நட்டம், ஆன்மீக சக்திய தான் நோய். புரியுது? அப்ப ஐந்தில் அளவு முறை மீறும் போது மருத்துவர்கள் கேட்கிறாங்களா இல்லையா? நோய் வந்தா என்ன கேட்கிறாங்க? உணவுல ஒழுங்கு, உணவு, உழைப்பு, உறக்கம், இந்த பால் உறவு, அது சித்த மருத்துவர்கள் தான் கேட்பாங்க. சித்த ஆயுர்வேதம், சாம்பத்திய உறவுல அளவு இருக்குதுங்களா, அவங்க கேட்க மாட்டாங்க. அது தமிழ் மருத்துவம் அல்ல, ஆங்கில மருத்துவர்கள் கேட்க மாட்டாங்க. தமிழ் மருத்துவர்கள் கேட்கணும். இதே மாதிரி எண்ணம் அவங்களும் கேட்கிறாங்க. மனசு அமைதியா வச்சுக்கீங்களா? சினம், கவலை, இது என்னங்க? ஆசை நிறைவேறல. ஆசைக்கு தடை வரும்போது சினம், ஆசை நிறைவேறாத போது கவலை. சினமும் கவலையும் இருந்தா நோய் வருமா வராதா? ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஸ்ட்ரெஸ்னா கவலை, டென்ஷன் சினம். இந்த காரணத்தினாலதான் நமக்கு நோய். இப்போ இங்க மனவளக்கலைக்கு வந்துட்டீங்க. இங்க நாங்க உடல் பயிற்சி, காயகல்பம், தவம், இந்த 3 கத்துக் கொடுக்குறோம். இன்னொன்னு கத்துக் கொடுக்குறோம், தன்னை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு அகத்து ஆய்வு சிந்தனை. நீ உன்னை அறியணும். நான் யார்? எது கடவுள்? 6வது அறிவை கொண்டு நீ தவம் செய்து தன்னையோ கடவுளையோ அறியணும், ஆன்மாவை அறியணும். அதான் ஆன்மீக அறிவு. ஆன்மானா மெய்ப்பொருள், மெய்ப்பொருள்னா கடவுள். அதுதான் நீ அப்படின்னு தெரியணும். அதான் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம். அதான் மெய் ஞானம். நீ மெய் ஞானம் ஓங்கி வாழணும். அதத்தான் ஆன்மீக அறிவு. ஆன்மீக அறிவு வேறு, மெய்ஞானம் வேறு அல்ல. புரியுதுங்களா? இப்போ அப்ப இதுதான் சொல்றோம். ஆனா இப்ப இங்க வந்தவங்க என்ன பண்றாங்க? பயிற்சிக்கு வந்தவங்க உடல் பயிற்சி பண்றாங்க. ஏன்னா நோய் எப்போ வரும்? உடம்புல கழிவு தேங்கினா நோய் வரும். உடல் பயிற்சி ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கழிவு அவ்வப்போது நோய் வரும். உடம்புல உயிர் சத்து குறைஞ்சாலும் நோய் வரும். இப்ப ரத்தத்துல கழிவு பொருள் தேங்கினாலும் நோய், உயிர் சத்து இல்லாவிட்டாலும் நோய். இதானே பாக்குறோம். இப்ப நோய் வந்துடுச்சுன்னா நீங்க மருத்துவமனைக்கு போறோம். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல பரிசோதனை, பயோ லேப்ல போறீங்க, டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இதுதானே வைத்தியம் பண்றாங்க. இப்ப இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? கழிவு வெளியேற்றுறதுக்கு உடல் பயிற்சி கொடுத்துட்டோம். எளிய உடல் பயிற்சி.
இந்த உயிர் சத்து இல்லாத எழுத்துக்கு கூட்டி கொடுறது காயக்கல்வி பயிற்சி. கொடுத்துடுறோமா? அப்புறம் மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கு டென்ஷன் ஆகுறாங்கல்ல, அதுக்கும் தன்னை அறிவதற்கும் தவம் கொடுத்தோம். ஆனா அவன் தன்னை அறிவதற்கு தவம் பண்ணல. இந்த மனதை அவன் ஏதோ பண்ணுனான். ஏன் இப்படி பண்ண? தவம் பண்ணுனா தன்னை அறிவதற்கு அவன் சிந்திக்கவே இல்லை. தவம் பண்ணானே தவிர அகத்தாய்வு சிந்தனை செய்யவில்லை. இதுதான் அகத்தாய்வு. தவமும் சிந்தனையும் மனதுக்கான பயிற்சி. இந்த மனதுக்கான பயிற்சிய முழுமையா செய்யல, தவம் செஞ்சான். அப்ப என்ன ஆகும்? தவம் செஞ்சா மனம் அமைதியில் நிற்கும். அப்போ உயிர் சக்தி விரயமாகாது. அப்ப இருக்கும். உடல் பயிற்சி செஞ்சா கழிவு வெளியேறிடும். காய்கறி பண்ணா ரசாயன குழப்பம் சரியாயிடும், உடல் நலம் மேம்படும். ஆனால் இவனுக்கு இன்னும் இந்த புலன் இன்பத்துல மயக்கம் இருக்கு. இன்னும் வேண்டும், இறக்க வேண்டும்ங்கிற ஆசை. என்ன பண்றான்? அந்த 5 அளவு முறையை மீறாங்க பார்த்தீங்களா? அந்த புலன் இன்பங்களை அளவோட அனுபவிக்கல, அதிகமா அனுபவிக்கிற. அதுதான் 5 அளவு முறை காக்க முடியவில்லை. காக்குறானா? சொல்றேன். அதே மாதிரி நீ பிறருக்கு தீங்கு செஞ்சல, இப்போ அதை கடைப்பிடிக்கிறியா? இங்க சொல்றோம், நீ 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடிக்கணும். நான் யாருக்கும் துன்பம் தரவும் மாட்டேன். துன்பம் தந்தா உனக்கு நோய் வந்துடும். பிறர் துன்பம் போக்கி வாழ்வேன். அப்பதான் நீ முன்னால செஞ்ச பாவத்துக்கு இது புண்ணியம். அப்பதான் உனக்கு நோய் போகும். இப்ப நான் சொல்றேன், மனவளக்கலை பயிற்சிக்கு வந்தவங்க உடல் பயிற்சி செய்யறாங்க, காய்கறி பண்றாங்க, தவம் பண்றாங்க. அவங்க என்ன செய்யல? 5 அளவு முறை காக்கல, 2 ஒழுக்க பண்பாடையும் கடைபிடிக்கல. என்ன காரணம் என்றால் அவர்கள் ஆன்மாவை அறியவில்லை. ஆன்மாவை அப்ப ஏன் தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்யறான்? தன் மீது அன்பு இல்லை. புரியுதா? ஆசை. நீ தன்னை அறிந்தால் பகை உணர்வு, தன் முனைப்பு போயிடும். தான் தனதுங்கிற ஆசையும் இருக்காது, தானுங்கிற அகந்தையும் இருக்காது. பகை உணர்வு இருக்குது. இப்போ உயிர் பகை, பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யறானா இல்லையா? பொதுவாவே சின்ன பசங்க கூட ஏதாவது வேற உயிர்களை பார்த்தா போதும், ஓனா ஓடுது, பள்ளி ஓடுது, அடிப்பான். நாயை கண்டா அடிப்பான், மனுஷனை கண்டா அடிக்கிறான். பகை, உயிர் பகையோடு வாழுகிறான். உண்மையா இல்லையா? அப்போ உயிர்களை நேசிக்கிற அன்பு இல்லை. புரியுதா? சம உணர்வு இல்லை. இதைத்தான் தன்முனைப்புன்னு சொல்றோம். ஈகோ. இயற்கையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் தன்னை வேறாக கருது. உயிர்கள் எல்லாம் ஒன்று, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் அன்பு மலரவில்லை. அந்த அன்பு மலர்வதற்கு அவன் தன்னையோ கடவுளையோ அறியணும். புரியுதா? இப்போ அப்ப இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வருஷக்கணக்கா நான் பாக்குறேன். அவர்கள் தவம் செய்யறாங்க, அந்த தன்னை அறியணுங்கிறதுக்காக சிந்திக்கவே இல்லை, அகத்தாய்வு பண்ணல. அதனால அவர்கள் கடவுளை அறியவில்லை. எத்தனை எந்நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அவர்கள் இங்க வரும் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தார்கள், துன்பம் இல்லாமல் வாழ. அதே வேண்டுதல் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. புரியுதா? கடவுளை அறியல. ஆகையினால்தான் இவர்கள் 5 அளவு முறை மீறுகிறார்கள், 2 ஒழுக்க பண்பாடையும் கடைபிடிக்கல. அப்போ நோய் வருமா? வராதா?
கர்ம வியாதிகள். நீ பிறருக்கு தீங்கு செஞ்சா அத மருத்துவம் உடல் பயிற்சி செஞ்சோ காயகல்பம் பண்ணியோ தவம் பண்ணியோ கர்ம வியாதிகளை குணப்படுத்த முடியாது. அதை புண்ணியம் செய்துதான் போக்க முடியும். புண்ணியம் செய்யணும்னா உனக்கு அன்பு வேணும் அல்லவா? புரியுதா? அப்ப அன்பு மலர என்ன செய்யணும்? ஆன்மாவை அறியணும், மெய்ப்பொருளை அறியணும். இதுதான் உடல் நல வாழ்வுக்கு ஆன்மீக அறிவு. சரி, இதே இது மனநலம்னா என்ன? இப்ப மனதுல 6 குணங்களோட வாழ்றாங்க. உள்ளத்தில் கலங்கம், புரியுதா இல்லையா? அருகுணம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். கூடவே என்ன இருக்கும்? தன்முனைப்பு இருக்கும். தன்முனைப்பு 6 குணம். தன்னை வேறாக கருதுகிற பகை உணர்வு, பிறரை வேறாக கருதுகிற பகை உணர்வு. அப்ப பகை உணர்வோடும் 6 தீய குணங்களோடும் வாழ்வது மனதுக்கு துன்பம். அவன் மனநோயாளி. அதான் உள நோயாளி. உள்ளத்தில் நோய், அதான் உள்ளத்தில் களங்கம். இப்ப புரிஞ்சுக்கிட்டா, உடலில் வலியோடு, நீடித்த வலியோடு வாழ்வது உடலுக்கு துன்பம். மனதில் நீடித்த தன்முனைப்போடும் 6 தீய குணங்களோடும் வாழ்வது என்னதுங்க? மன துன்பம். அப்ப இந்த மன துன்ப வாழ்வுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்ப இங்க மனவளக்கலையை பயின்று உங்களுக்கு உடல் நலத்துல முன்னேற்றம் வந்திருக்குது. உங்களுக்கு இன்னும் பூரண உடல் நலம் கிடைக்கல, மனநலமும் இல்லை. அப்ப இது முழுமையான வாழ்க்கை அல்ல. அப்ப முழுமையான வாழ்வுக்கு என்ன செய்யணும்? நீ அப்ப இந்த 6 தீய குணம், மன துன்பம் தான், மனது களங்கம் தான் உடல் நோய்க்கும் காரணம். அதனாலதான் சொன்னாங்க எல்லாம் மனம்தான். டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். அப்போ உனக்கு என்ன வேணும்? மனம் இதமான மனமா இருக்கணும். உன் மனதுல இதம் இல்லை, அதான் அன்பும் கருணையும் இல்லை. லவ் அண்ட் கம்பேஷன். உயிர்களை நேசிக்கிற உயிர்ம நேய அன்பு இல்லை. அப்பதான் ஆன்மாவை அறியணும். ஆன்ம நேயம், உயிர்ம நேயம். உயிர்கள் எல்லாம், ஆன்மாங்கிறது உயிர், தெய்வம் ரெண்டையும் குறிக்கும். கடவுளையும் குறிக்கும், என்னையும் குறிக்கும். உயிர், நான் உயிர், இன்னொன்னு கடவுள். அப்போ உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் நீ எதை அறியணும்? மெய்ப்பொருளை அறியணும். அந்த மெய்ப்பொருள் தான் நீயாகவும் இருக்கிறாய். மெய்ப்பொருள் தான் நீ. இது ஆதி எனும் பரம்பொருள், மெய் சுத்த வெளி. அது மெய்ப்பொருள் தான் என்னவாயிருக்குதுங்க? ஐம்பூதங்களாகி முறையாக கூடி நம் உடலாக உயிராக, என் உடலாக உயிராக மனமாக இருப்பது யார்? அந்த மெய்ப்பொருள். அப்ப நான் யார்? நான் மெய்ப்பொருள், நான் கடவுள். இப்ப எது கடவுள்? மெய்ப்பொருள். நான் யார்? மெய்ப்பொருள். இப்ப நானும் கடவுளும் ஒண்ணுதான். இப்ப சொல்லுங்க, அன்பு இருக்குமா இருக்காதா? சம உணர்வு. யாருக்காவது தீங்கு செய்வீங்களா? பிறருக்கு நாம் முற்பகல் செய்ய தமக்கு என்ன பிற்பகல் தானே. உயிர்ம நேய அன்பு மலரும். உங்களுக்கு ஆசை இருக்குமா? நான் நான் நிலையானவன். எனக்கு மரணம் இல்லை. அப்போ எப்ப நீ ஆசைப்படுகிறாய்? எப்ப ஆசைப்படுறது தெரியுமா? நான் செத்து போயிடுவேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், அதான் இன்னைக்கே வேணுங்கிற. அதை நான் எத்தனை நாளும் சொல்றேன். நான் நிலை இல்லாதவன் அப்படின்னு நீ நினைக்கிற. இல்லடா, நீ உடல் நினைக்கிற. உடல் தான் நிலை இல்லாதது. இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது உடல் அல்ல, மெய்ப்பொருள் ஆன்மா. அதான் அறிவு, சுத்தவெளி. அதுதான் உன்னோட மனமாக இருக்கிறது. மனம் அழியாது. புரியுதா?
அனைவரிடம் இருப்பதும் மனம், அது நான் தானே. அப்ப அனைவரும் நானே. புரியுதா? இப்பதான் பாருங்க, நான் ஆன்மா, அனைவரும் நானே. நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள். அனைவரும் நானே, அனைத்துயிரும் ஒன்றே. அப்பதான் உயிர்மனேய அன்பு வருது. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த நிலைக்கு வந்துட்டான்னு வைங்க, இவனுக்கு இந்த நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பான். 5 அளவு முறை வீர்வானா நோய் வருமா? சரி, 100க்கு 100 சரியா இருக்க முடியாது. அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்பம் முதல் கோள்கள் சஞ்சாரம் காரணமாகவும் முற்பிறவியில நீ உனக்கு செய்த பாவங்கள் இருக்குமில்ல, அதைத்தான் என்ன பண்ணிடுற, உடல் பயிற்சி செஞ்சு, காயக்கல்ப பயிற்சி செஞ்சு, தவமும் செஞ்சு தனிச்சிடுறேன். நான் பிறருக்கு செஞ்ச பாவம். இப்ப புண்ணியம் பண்ணணும் இல்ல, நீ புண்ணியமும் பண்ணல, மாறாக துன்பமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. யார் கடவுளை அறியவில்லையோ, தன்னை அறியவில்லையோ, அவனுக்கு அன்பும் கருணையும் ஊற்றெடுக்காது. அப்ப அன்பும் கருணையும் அப்ப இப்ப இருக்கிறது அது உண்மையில அன்பு அல்ல, பாசம். புரியுத? கடவுளை அறிந்தவனுக்கிடம் இருப்பதுதான் அன்பு. அதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அந்த அன்புங்கிறது துன்பம் தராத பண்பு, துன்பம் போக்கும் பண்புக்கு பெரும் அன்புதான். பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப புரியுதா? அதனால உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன், நீங்க நீண்ட காலமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வருஷக்கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மௌனம்லாம் இருக்கிறீங்க, ஆளியாருக்கெல்லாம் வர்றீங்க, நீங்கள் இன்னும் உங்களை அறியவில்லை, கடவுளை அறியவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு நீங்கள் இன்னும் கடவுள் அறிவுதான் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இங்கே வருவதற்கு முன்பு எதை கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தீர்களோ, துன்பம் இல்லாமல் வாழ எதை வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ, அந்த மதம் சார்ந்த கடவுள்களையே வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஆனால் நீங்கள் இன்னும் தெய்வம் எது என்று விளங்கிக் கொள்ள கூட இல்லை. விளங்கின பிறகுதானே அதை காண்பது, அந்த நிலையை அடைவது. கடவுளை காணணும், அறியணும், கடவுள் நிலையை அடையணும். காணுதல், உணர்தல், அடைதல், இங்க அது எதுவுமே விளங்கியே. அப்ப மதுரை சொல்ற, இந்த காட்டுக்குள்ள ஒரு அபூர்வ விலங்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை. அந்த விலங்கு எப்படி இருக்கும், ஒரு அடையாளம் கூட என்கிட்ட கேட்டு தெரியாம நீ பார்த்துட முடியுமா? அப்ப நீங்க தவம் பண்றீங்க, முதல்ல கடவுளை காணணும், அதுக்காக தவம் பண்ணணும். புரியுதா? இப்போ எங்க டிஃபெக்ட்னு தெரியுதா? இங்க ஆசிரியர்கள் கூட, அருள்நிதியர்கள் கூட இந்த கடவுளை விளங்கி கொண்டவர்களாக இல்லை. அவர்கள் இன்னும் கடவுள் அல்லாததை, உருவம் இல்லாத ஒன்றுதான் கடவுள், அவர்கள் உருவத்தை கடவுளாக வணங்கி துன்பம் இல்லாமல் வாழ அதன் அருளை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இங்கே ஆசிரியர் தொண்டுக்கும் தகுதி இல்லாதவர்களே. அப்ப அவர்களால இந்த பயிற்சியாளர்களுக்கு ஆன்மீக அறிவை கொடுக்க முடியுமா? இதத்தான் மகரிஷி சொல்லியிருக்கிறாரு. இப்ப நம்ம நிர்வாகமும் சொல்லு, இங்க தெய்வ நிலையை விளங்கிக் கொள்ளாதவர்கள், உணராட்டா கூட பரவாயில்ல, விளங்கிக் கொள்ளாதவர்கள் நீங்கள் தொண்டு செய்ய வரக்கூடாது, உங்களால தொண்டு செய்ய முடியாது, அருள் தொண்டு ஆற்ற முடியாது. இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்களும் கடந்த நிர்வாக குழு கூட்டத்துல இதை எல்லாரும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் இந்த சடங்கு, இந்த மதம் சார்ந்த கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம்
இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அருள் தொண்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, எதுக்கு தவம் பண்ணணும்? கடவுளை அறிய, தன்னை அறிய. அப்போ உடல் துன்பம் இல்லாமலும் மன துன்பம் இல்லாமலும் வாழலாம். தன்னை அறிந்தவர்களுக்கும் நோய் வரும், அந்த நோயை எளிதாக தணித்து விடுவார்கள். புரியுதா? அதைத்தான் நேற்று போட்டிருக்கேன். யாருடைய உடலுக்கு நோய் வரும், நோயை தணிப்பது எப்படி அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். நேத்தா இன்னைக்கு தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், 4ஆம் தேதி பதிவு. அத ஃபேஸ்புக்ல இருக்குது, வாட்ஸ்அப்பு, டெலகிராம், அரட்டை எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்கிறேன். அதை படிங்க, முறையாக பயிற்சி செய்து, உடல் பயிற்சி காய்கறி பண்ணா போதாது, தவம் செய்து இறை உணர்வு பெற வேண்டும் என்று உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நிறைவு பெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.